டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் யூபிஐ செயலிகளுடைய பயன்பாடுங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சே போகுது. அதை பயன்படுத்தக்கூடிய பயனாளர் எண்ணிக்கையுமே ஒரு கணிசமான அளவில் ஒவ்வொரு ஆண்டும் வேறதை பார்க்குறோம். குறிப்பாக சொல்லப்போனால் இளைய தலைமுறைகளுடைய மிகப்பெரிய விருப்பமாக யூபிஐ செயலிகளும் டிஜிட்டல் பரிவர்த்தனைலாம் இருக்குது. கையில் காசை வச்சு பணம் பரிமாற்றம் நடக்கிற எந்த விஷயங்களும் இப்போ நடக்கிறது இல்லை. ஆனால் 40 வயது மேற்பட்டவர்களுக்கு இன்னுமே கையில் காசை வச்சு செலவு பண்ணுற பழக்கம் தான் இருக்குது. அவங்களுக்கு ஏடிஎம் பயன்பாடு ரொம்ப முக்கியம். தினசரி ஏடிஎம்முக்கு போயிட்டு தங்களுடைய தேவைகளுக்காக பணம் எடுத்து செலவு பண்ணுறவங்க தான் இங்கே அதிகமான பேர். ஆனால் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த ரிசர்வ் வங்கி சார்பாக அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா, ஏடிஎம் பயன்பாட்டில் ஒவ்வொரு முறை நீங்கள் பணம் எடுக்கும் போதும் அதற்கான சர்வீஸ் கட்டணமாக ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த கட்டணம் உயரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் கட்டணம் இருந்துச்சா, ஏடிஎம் காசு எடுத்தாங்களா அப்படிங்கிறதே பல பேருக்கு இந்த தகவல் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, இதுக்கப்புறம் எவ்வளோ உயர்த்த போகிறாங்க, இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதிகபட்ச தொகை இதுவரைக்கும் 21 ரூபாயா இருந்துச்சு. அந்த தொகையை இப்போ 23 ரூபாயா அதிகரிச்சிருக்காங்க. நீங்க வங்கி கணக்கு வச்சிருக்க வங்கியில அதிகபட்சமா 5 முறை இலவசமா பண பரிவர்த்தனை ஏடிஎம்ல செஞ்சுக்கலாம். அதுக்கு மேல 6வது முறையிலிருந்தே உங்க வங்கி கணக்குல இருந்து நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காசுக்கும் அவங்க 23 ரூபாய், அதிகபட்சமா 23 ரூபாய் பிடிப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வங்கிக்கும் அவங்க அந்த ஏடிஎம் சேவை கட்டணமா வச்சிருக்கிற தொகை மாறுபடலாம். ஆனா அதிகபட்சம் 23 ரூபாய் தாண்டி போகக்கூடாதுங்கிறதும் ரிசர்வ் வங்கியோட அறிவிப்புல முக்கியமானதை பார்க்க வேண்டியதா இருக்கு. அதை தாண்டி உங்க வங்கி இல்லாத இன்னொரு பிற வங்கியில நீங்க எடுத்தீங்கன்னா மெட்ரோ நகரங்கள்ல 3 தடவையும், மெட்ரோ நகரங்கள் இல்லாத பகுதிகளில் 5 தடவையும் எடுத்துக்கலாம். சரி, காசு எடுக்கவும் மட்டும்தான் இந்த கட்டணம் பிடிப்பாங்களான்னா அதுவும் இல்லை. ஏன்னா நீங்க பேலன்ஸ் செக் பண்ணாலோ, மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி ஸ்லிப் எடுத்தாலோ, அந்த மாதிரி நீங்க ஏடிஎம் பயன்படுத்தும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த கட்டணம், இந்த எண்ணிக்கை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு நீங்க மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கறதுக்கும் பேலன்ஸ் செக் பண்றதுக்கும் எவ்வளவு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, முன்னாடி 6 ரூபாய் இருந்துச்சு, இப்போ அது அதிகபட்சமா 7 ரூபாய் மாத்திருக்காங்க. வங்கிகளை பொறுத்து இந்த தொகையில மாற்றம் ஏற்படலாம். அதே மாதிரி இப்போ நீங்க கனரா பேங்க் வாடிக்கையாளராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு HDFC பேங்க்ல போய் எடுக்கிறீங்க அப்படின்னா, கனரா பேங்க் அந்த HDFCக்கு இன்டர்சேஞ்ச் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சேவை கட்டணம் செலுத்தணும். அதுக்காக தான் இந்த கட்டணம் வசூலிக்கப்படுது. கூடுதலை ரிசர்வ் வங்கி சார்பாக சொல்லப்படுற கட்டணம் என்னன்னா, இந்த கட்டண முறை தவிர்க்க முடியாது. ஏடிஎம்மோட பராமரிப்பு செலவுகள், ஏடிஎம் நிர்வகிக்கிற காரணங்களால இந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதா சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமுமே ஏடிஎம்மோட பயன்பாடு குறைஞ்சிட்டு வருது. ஒவ்வொரு ஏரியாக்கள் ஏற்படுத்துகிற ஏடிஎம்மோட எண்ணிக்கையுமே கணிசமாக குறையுது. ஏன்னா யூபிஐயோடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கு. அதனால இந்த கட்டண அமல்முறை திரும்ப பெற முடியாது. இது நிச்சயமா அமல்படுத்தப்படணும், ரிசர்வ் வங்கி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய சிரமமான ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு முறை எடுக்கும் போது கணக்கு வச்சு எடுத்துக்க முடியாது, எத்தனை முறைன்னு நம்ம கணக்கு வச்சுக்க முடியாது. இருந்தாலும் இந்த கட்டண முறை அமலாகும். இதை கவனத்தில் கொண்டு ஏடிஎம் பயன்பாடை எந்த அளவுக்கு, எந்த தேவைக்கு முக்கியமான அளவுக்கு பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திக்கலாம். இன்னும்